அனைவருக்கும் வணக்கம். சமயபுரத்து மாரியம்மனுடைய இந்த அற்புத காட்சியை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயத்தில் காத்தருள்வாள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த அம்மனுடைய வீடியோ காட்சியை நாம் இந்த அழகான திருமேனியோடு தீபாராதனை காட்டி பார்க்கும்போதே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த காட்சிகள் இருக்கும். அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சமயபுரம் மாரியம்மனை வணங்கினோம் அப்படின்னா சங்கடங்கள் போகும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய மிகப்பெரும் நம்பிக்கை. அதனால தான் பக்தர்கள் விரதம் இருந்து வேண்டுதல் நிறைவேற அம்மனை பிரார்த்தனை செய்கிறாங்க. ஆனால் சமயபுரம் மாரியம்மனே உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நோய்கள் தீவினைகள் அணுகாது சகல சௌபாகியங்கள் கிடைக்கவும் ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை பக்தர்களுக்காக 28 நாள் பச்சை பற்றினி விரதம் இருக்கிறது இந்த கோவிலினுடைய ஒரு தனி அம்சம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி பெரும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவில் பற்றியும் ஒரு அற்புதமான காண கிடைக்காத அரிய வீடியோ காட்சியையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது சமயத்தில் காப்பாள் சமயபுரத்து அம்மன் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் சமயபுரத்துக்கு போனது இல்லையா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே போய் பார்த்தா அதிசயமான ஆச்சரியமான அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு இந்த சமயபுரத்து மாரியம்மன் கிட்ட நீங்கள் என்ன வேண்டுதலாக வைக்கணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக கண்டிப்பாக அந்த அம்மனுக்கு கேட்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துட்டு இருக்கலாங்க. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவாக இருக்குது. சாதாரண பேச்சு கூட பெரும் பிரச்சனையாக மாறுது. அதே போல் வீட்டில் நாம் சம்பாரித்து கொண்டு வர காசு ஒரு நல்லதுக்காக தங்க மாட்டேங்குது. வறுமை நிலை இருக்குது. முக்கியமாக கடன் பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம இப்போ அந்த சமயபுரத்து மாரியம்மனுடைய கருவறை காட்சியை பார்த்துட்டு வந்துடலாம். நாம் இப்போ இந்த வீடியோ காட்சியில் அந்த குங்கும நிறத்தாளுக்கு சமயபுரத்து அம்மனுக்கு பூக்களால் அர்ச்சனை செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோங்க. இந்த காட்சி அப்படிங்கிறது நமக்கு காண கிடைக்காத ஒரு அற்புதமான காட்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போதே சமயபுரத்து மாரியம்மனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சமயபுரத்து மாரியம்மனே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த தீபாராதனை காட்சியை நம்ம பார்க்குறோம். இந்த தீபாராதனை ஒளியில் அந்த அம்மனுடைய முகத்தை பாருங்கள். எவ்வளவு அழகு, எவ்வளவு ஒரு அற்புதமானது. நினைத்தது நிறைவேற இந்த நேரமே நமக்கு சிறப்பானது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த காட்சிகள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காட்சிகளானது உண்மையாகவே ஒரு பெண் சிகப்பு நிற மேனியோடு அமர்ந்திருப்பது போல ஒரு காட்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த சமயபுரத்து மாரியம்மனுடைய கருவறையில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய திருமுடியில் தங்க கிரீடம் அணிந்து குங்கும நிற மேனியோடு இந்த நெற்றியில் வைரப்பட்டையை ஒளி வீச இடது காலை மடக்கி வலது காலை தொங்க விட்டு மிகப்பெரிய திருமேனியோடு காட்சி தராங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க. அமர்ந்த கோலத்தில் காட்சி தரக்கூடிய இந்த அம்மன் தன்னுடைய 8 கைகளில் கத்தி, உடுக்கை, தாமரை, திரிசூலம், கபாலம், மணி, வில், பாசம் ஆகியவையை தாங்கி இருக்காங்க. அன்னையினுடைய வலது கால கீழ் 3 அசுரர்களுடைய தலைகள் காணப்படுது. உட்கார்ந்த கோலத்தில் இந்த அம்மனை போல பெரிய திருமேனியுடைய அம்மனை வேறு நாம் எந்த தளத்திலும் இவ்வளவு அழகாக தரிசிக்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த அம்மனுடைய திருமேனி சில மூலிகைகளால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பொதுவாகவே இந்த அம்மனை பார்க்கும்போது அலங்காரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமேனி மூலிகைகளால் ஆனது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அம்மனுக்கு மூலிகை அம்மன் அப்படின்னு இன்னொரு பெயர் கூட உண்டுங்க. சுதை வடிவமானவள் என்பதால் இந்த அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது. சமயபுரத்து மாரியம்மனை வணங்கினா சங்கடங்கள் போகும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை. அதனால் பக்தர்கள் விரதம் இருந்து தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற அம்மனை பிரார்த்தனை செய்கிறாங்க.
ஆனால் சமயபுரம் மாரியம்மனே உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நோய்கள் தீவினைகள் அணுகாது சகல சௌபாகியங்கள் கிடைக்கவும் ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது இந்த கோவிலுடைய தனி சிறப்பம்சம். அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் அம்மனை மனதில் கொண்டு ஊர் மக்களும் தங்களுடைய வீடுகளில் அம்மனுடைய படத்தை வச்சு வழிபாடு செய்து விரதம் கடைபிடிக்கிறது வழக்கம். அடுப்பு தீயில தாளிக்காம காலில் செருப்பு அணியாம இளநீரும் நீர்மோரும் அருந்தி மஞ்சள் ஆடை உடுத்தி மகா காளியம்மனை இந்த அம்மனை அருள் வேண்டி விரதம் இருப்பாங்க. அம்மன் பச்சை பட்டினி விரதம் இனிதே நடைபெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு பக்தர்கள் பூக்களை அபிஷேகமாக செய்வாங்க. இதனை பூச்சரிதல் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த பூச்சரிதல் நாள் முதல் 28 நாட்களுக்கு அம்மனுக்கு தளிகை நெய்வேத்தியம் எதுவுமே வைக்க மாட்டாங்க. இளநீர் கரும்பு பானகம் துள்ளு மாவு நீர்மோர் மட்டுமே இந்த மாரியம்மனுக்கு கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த சமயபுரத்து கோவிலுக்கு நீங்கள் இன்னும் போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த ஒரு பாகத்தில் பிரச்சனையோ நம்மளுடைய கண் பிரச்சனையோ அல்லது காதுகள் கால் பிரச்சனை எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அந்த உருவை நம்ம வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அது உடனடியாக சரியாகும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய வழியில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்குங்க இந்த மிகவும் பிரசித்தி பெற்ற சமயபுரத்து மாரியம்மன் கோவில். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாரியம்மன் கோவிலுக்கும் தலைமை பீடமானது தான் சமயபுரத்து மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. அப்படி பெரும் சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அம்மன் நடந்து வரக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது. அர்த்த ஜாமத்தில் அம்மனுடைய கொலுசு சத்தம் கேட்கும் அப்படின்னுலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதே போல் இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவில் உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரும் கதை. காட்டுப்பாதையாக கடந்து இந்த இடம் கைவிட்டப்பட்ட ஒரு இடம். ஆனால் ஒரு மிக பெரும் ஒரு சிறப்பான கோவிலாக லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இடமா இன்றைக்கி இந்த இடம் மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தென்னாட்டின் மேலே படையெடுத்து வந்த விஜயநகர மன்னன் தன்னுடைய படைகள் ஒரு கண்ணனூர் காட்டில் முகாமிட்டாராம். அப்போது அங்கிருந்த அம்மனுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தாங்களாம். அன்னையனுடைய தோற்றமே அவனுக்கு பெரும் தைரியத்தை கொடுத்ததாம். தாயே, நான் தொடக்க போகக்கூடிய போரில் எனக்கு நீ வெற்றி கிடைக்க அருள்வாயாக. போர் முடிந்து முடிசூடியதும் திரும்பி உனக்கு ஓர் அற்புத கோவிலை கட்டுகிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டானா. அது கண்ணபுரத்தாளிடம் வேண்டிக் கொண்டா நடக்காமல் போகுமா? வெற்றி அவனுடைய வசமானது. திரும்பி வந்த அந்த அம்மன் பரிவார தெய்வங்களாக விநாயகரையும் கருப்பசாமியையும் அந்த மன்னன் பரிவார தெய்வங்களாக விநாயகரையும் கருப்பசாமியும் பிரதிஷ்டை செய்து கோவில் கட்டி குடமுழுக்கு விழாவை நடத்தி நித்திய பூஜைகளுக்காக ஏற்பாடு செய்தார் அப்படிங்கிறது ஒரு தகவலாக சொல்லப்படுது. குறிப்பிட்ட அதுவே மாரியம்மன் கோவில்களுக்கு எல்லாம் தலைமை பீடமாக திகழக்கூடிய இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏழைகளுக்கு இறங்குபவள் அந்த தாய். அதே போல நீதி வழங்குவதில் ஈடு இணையற்றவள் அந்த தாய். பாதிக்கப்பட்டவர்களுடைய கண்ணீருக்கு இங்கே நிச்சயம் பதில் கிடைக்கும். தீராத வியாதிகளை தீர்த்து வைப்பவள் அந்த அம்மன். அம்மா என்று அழைத்தா ஓடி காப்பவள் அந்த சமயபுரத்து மாரியம்மா. கருணையே வடிவானவள் இந்த சமயபுரத்து மாரியம்மா. அதனால தான் இன்னைக்கும் லட்சக்கணக்கான லட்ச மக்கள் நாடி அம்மனை வழிபாடு செய்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மனுக்கு கருவறையில் அம்பாள் சுகாசினியாக காட்சி தருகிறாள் அப்படின்னும் 27 நட்சத்திரங்களுடைய ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி 27 யந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் இருக்கக்கூடிய இந்த அம்மன் அருள்பாலிக்கிறாங்க அனைவருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மனுக்கு கருவறையின் பின்புறம் அம்மனுடைய பாதங்கள் இருக்கும். இதுக்கு மலர் சூட்டி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க. இரவு நேரத்தில் அன்னை இங்கே சுற்சவ ரூபத்தில் வலம் வர்றதாகவும் ஐதீகம். அவ்வாறு அன்னை நகர்வலம் வருகையில் அன்னையினுடைய கால் கொலுசு ஒலி கேட்கக்கூடிய பாக்கியம் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கும் அந்த கொலுசு சத்தம் அர்த்த ஜாமத்தில் கேட்கிறது அப்படின்னு பக்தர்கள் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். இது எவ்வளவு பெரிய அதிசயமான ஒன்று அப்படின்னு தாங்க நம்ம பார்க்கணும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் கேட்ட இந்த ஒரு அற்புதமான தகவல்களையும் அரிய ஒரு வீடியோ காட்சியையும் பார்த்தோம். இந்த வீடியோ காட்சி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.